நேயர்களே, இன்றைக்கி லஞ்ச் நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். சாதம், கொள்ளு ரசம், சிறுகீரை பருப்பு கூட்டு, பாவக்காய் வறுவல். இந்த பாவக்காய் வறுவல் உங்களுக்கு துளி கூட கசப்பே இருக்காது. நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னா, ஒரு 2 ஸ்பூன் தயிர், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள், கொஞ்சோண்டு சாம்பார் தூள், இஞ்சி பூண்டு கசக்கி போட்டுக்கணும். அதோட சோம்பு கொஞ்சோண்டு நசுக்கி போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சோண்டு கடலை மாவு அதை பைண்ட் பண்ணுறதுக்காக பிசைஞ்சு ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 4 நாளாக போட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுங்க. இந்த பாவக்காயில் துளி கூட கசப்பு இருக்காதுமா. நான் சேலஞ்ச் பண்ணுறேன். இது பெரும்பாவக்காய், இத்தனைக்கு மிதி பாவக்காய் கூட கிடையாது. மிதி பாவக்காயில் கசப்பு இருக்காது. ஆனால் இது பெரும்பாவக்காய், பெரிய காயே பெருசாக இருந்தது. இதில் துளி கூட கசப்பு இல்லாமல் தான் நான் இந்த பாவக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ண பாருங்கள் மக்களே. இது ஆரோக்கியமான சமையல். கீரை, கொள்ளு ரசம், பாவக்காய் பொரியல். நாங்கள் வடித்த சாதம் தான், எப்பயுமே குக்கரில் வைக்க மாட்டோம். நீங்களும் எல்லோரும் வடித்தே சாப்பிடுங்க. பாய். எனக்கு ஒரு லைக் போடுங்க மக்களே.